ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று டிசம்பர் 19ஆம் தேதி தங்கத்தோட விலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம் வாங்க. அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று போட்டிருந்த வீடியோவில் இன்று தங்கத்தோட விலை பெரிய அளவுக்கு எந்த மூமெண்ட்டும் இல்லை. ஒன்றா அப் அண்ட் டவுன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 10 ருபீஸ் 20 ருபீஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்று காலையில் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஆனால் இங்கே நம்மளுக்கு சர்வதேச லெவலில் பங்குச்சந்தையில் தங்கத்தோடைய விலை குறைஞ்சு தான் இருக்குது. ஸோ எவ்வளோ வரைக்கும் இன்றைக்கி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 60 ரூபாயிலிருந்து ஒரு 80 ரூபா 90 ரூபா வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இங்கே இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ரொம்ப வீழ்ச்சியை நோக்கி போயிடுச்சுங்க. 85 ரூபாயே தாண்டிடுச்சு. 85 ரூபாய் 0.05% வரைக்கும் போயிருக்குங்க. ஸோ அதனால் அங்கே உலக சர்வதேச லெவலில் கோல்டோட விலை வீழ்ச்சியில் இருந்தாலும் இங்கே எந்த அளவுக்கு குறைஞ்சா 60 ரூபாயிலிருந்து ஒரு 80-90 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இங்கே இந்த இந்திய ரூபாயின் மதிப்பு ரொம்ப வீழ்ச்சியில் இருக்கிற காரணத்தினால அந்தளவுக்கு குறைப்பாங்களா இல்லை ஓரளவுக்கு தான் குறைப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் கடைசி நேரத்தில் கூட ஏன்னா மாறலாம். இப்போ யூஎஸில் ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 0.25% அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யாருமே அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருந்தோம். நெக்ஸ்ட்டு ரேட் கட் இருக்கும், அப்போ சேர்த்தி பண்ணுவாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா இப்போது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 0.25% ரேட் கட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ரேட் கட் உங்களுக்கு செப்டம்பரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் யூஎஸில் சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தங்கத்தோடைய விலை மீண்டும் கணிசமாக அதிகரிக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் தெரியுதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆனால் இன்றைக்கி கோல்டு ரேட் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆனால் நான் திரும்பவும் சொல்லிடுறேன், யுஎஸ் டாலரோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்திய ரூபாயின் மதிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்மளுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம இந்திய ரூபாயின் மதிப்பு 85 ரூபாய் தாண்டிடுச்சு. ஆக்சுவலி 85 தாண்டறதுக்கு இன்னொரு 1 மந்த்தாவது எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்த சமயத்தில் இப்போ பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத அளவுக்கு கடும் வீழ்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தங்கத்துடைய விலை இன்று குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆனால் இந்த குறைவதான வாய்ப்புகள் இன்று ஒரு நாள் மட்டும்தான் இருக்குமா இல்லை மறுபடியும் நீடிக்குமா? ஏன்னா ரேட் கட் வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குதுங்கிறத நம்ம அப்டேட் பண்ணுறாங்க உங்களுக்கு. இன்று மீண்டும் அப்டேட் எல்லாம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு நான் மீண்டும் இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இருக்கிற நிலவரம் இதுதான், இந்த ஸ்டேட்டஸு. ஸோ மறுபடியும் இப்போ கம்யூனிட்டி டேப்பில் என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஆல்ரெடி நம்மளுக்கு 7,135 ரூபாயில் இருக்குது. இன்று பார்த்திங்கன்னா 7,100 ரூபாய்க்கு கீழே, அதாவது 7,050 ரூபாயிலிருந்து ஒரு 80 ரூபா அந்த ரேஞ்சில் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.